நேற்று நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருந்ததா பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று வந்து பாக்குறீங்க. எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு இருக்கிறோம். நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கறது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் மார்க் பிராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியால இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? புரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால. வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்தை கழட்டி அப்படின்னு சொல்ற நீங்க. இவிஎம் எந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. துப்பட்டாவை கிளட்டுறீங்க, உள்ளாடை கிளட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சேன். எந்த செய்திகள்லையும் சொல்லல. நீட் எழுத போனப்ப அவங்க போட்டிருந்த புட்காவை கரெக்டா சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க. நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துச்சு. ஏன்னா நீங்க ஆடை, தோடு, கழுத்துல இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா, ஒரு அச்சமூட்டி உள்ள போய் இப்ப இப்படி ஒரு கேள்வியை எடுப்போமே. நீங்க நான் நீட்ல நாங்க 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்ப இதுல நீங்க எப்படி தர வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கிட்டு இருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் நீட்ல தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்ல தோற்றுறாரு. அப்ப இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க, மத்தவங்க. நீங்க இந்த +2 மதிப்பெண் இருக்கப்போ அப்ப தூக்கி நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்கு? அது தேவையில்லை. இல்ல அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்ல, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்துல தான் மாறுதல் இருக்கா? இல்ல, அதே பழைய சிலபஸ் தான். அப்ப அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைப்பு வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் மூலம் நடத்துறாங்க. அதை யாராவது கேட்கணும். அது அமெரிக்க நிறுவனங்கள் நடத்துது. பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்.